இப்போ வந்து ஆடை தூய்மையாக இருக்கணும். எதுக்கு தூய்மையாக இருக்கணும்னு கேட்டால் தொழுகைக்கு தான் தூய்மையாக இருக்கணும். பொதுவாக தூய்மையாக இருப்பது விரும்பத்தக்கது, அது விரும்பத்தக்கதுங்கிற கணக்கு வேறு விஷயம். ஆனாலும் கட்டாயமானது எதுக்குன்னு கேட்டால் தொழுறியா அப்போ ஆடையில் அசுத்தம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்க, யூரின் பட்டிருக்கா, மாதவிடாய் ரத்தம் பட்டிருக்கா அப்படிலாம் பார்க்க வேண்டியது எதுக்கு தான்? தொழுகைக்கு தான். தொழுகை இல்லாத எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு ஆடை சுத்தமாக இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுதான்னா அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறேன், புகாரியில் 305வது ஹதீஸ், 305 இருக்குது, 1650 இருக்கிறது. ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவோட ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா உம்ராவுக்கு அவங்க இஹ்ராம் கட்டிக்கிறாங்களா, போகையில் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சு. மாதவிடாய் வந்தவொடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் ரொம்ப அழுகுறாங்க, இல்லை இபாதத்து பண்ண வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு செய்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஆதமுடைய புதல்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு விதி, இதுக்கு ஏன் போட்டு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஃபு அலி மா எஃப் அலுல் ஹாஜு, ஹாஜிகள் செய்கிற எல்லா காரியத்தையும் நீ செய், கைர அல்லா தத்தூஃபி ஃபில் பைத்தி, காபத்துல்லாவில் தவாப் செய்வதை தவிர, அத்தா தத்துகுரி தூய்மையாகிற வரைக்கும் காபாவை தவாப் செஞ்சிடாத, அதை தவிர ஹாஜிகள் செய்கிற எல்லாத்தையும் செஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. இது புகாரில் 1650, புகாரில் 305. இந்த ஹதீஸில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அசுத்தம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும், அது நிற்கிற வரைக்கும் அந்த அசுத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நிலையில் இருக்கிறவங்கள வந்து எல்லாம் செய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹ், தவாஃப் மட்டும் செய்யாத. இப்போ தவாஃபை தவிர மற்ற எல்லாம் செய்யின்றாங்கல்ல, அப்போ அந்த மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹாஜிகள் செய்யக்கூடிய பல காரியங்களை செய்வாங்க, எல்லாம் இபாதத் தான். அப்போ இந்த ஒரு ஹதீஸில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் மற்றபடி என்ன செய்வதற்கும் நீங்கள் ஆடை சுத்தமாக இருக்க அவசியம் இல்லை. ஆடை சுத்தமாக இருக்கிற அவசியம்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே செய்யாத பேசாமல் பிற சமுதாய மக்கள் மாதிரி ஓரமாக போய் படுத்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீ ஹாஜிகள் செய்கிறத தவிர எல்லாத்தையும் செய், ஹாஜிகளுடைய எல்லா காரியத்தையும் செய், தவாஃபை தவிர. மற்ற பொதுவாக தொழுகையும் உனக்கு தொழுகை தவிர, அப்போ தொழுகையும் தவாஃபையும் தவிர எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டாங்க. யாருக்கு? மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்களுக்கு. இதுலேருந்து விளங்குகிறது, மற்றதுக்கெல்லாம் என்ன இல்லை, அதுக்கு கிடையாது, அசுத்தமாக இருக்குன்னு கிடையாது.